5 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஆமா அந்த ப்ளூடூத் மூலமா இந்த பட்டனை அமர்த்தி பஜாஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்துறாங்க. லீஸுக்கு மட்டும் 40,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த டிஸ்கவரி 125 இது என்ன பிரைஸ் போகுது? பர்பிள் இல்ல yellow கஸ்டமர் வந்து பைக் கிடைக்கணும். வணக்கம் உறவுகளே, யாழ்ப்பாணம் கூடிய மோட்டார் பைக் வந்து இறங்கி கொண்டிருக்குது. இந்த ஷோரூமின் தொலைபேசி இலக்கம் கூட இந்த வீடியோவை கொடுத்துருக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம். டிஸ்கவரி வந்து இறங்கியிருக்கு 125. இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் அதிகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்க சைக்கிள்லாம் சொன்ன ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபியூவல் பிரச்சனைகள் வரும். அதனால இந்த அளவான பட்ஜெட்டோட தான் லைஃப்பை கொண்டு போவாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க அப்படின்னு சொல்லி பிராண்ட் நியூவாக வந்து இறங்கியிருக்கு. எல்லாம் பேக்கிங்களெல்லாம் இங்கே பாருங்க, உடைக்கவே இல்லை. எல்லாம் இந்த நம்பர்களெல்லாம் நோட் பண்ணப்பட்டு இதை பார்க்கக்கூடியமா இருக்கு. சரி, நான் அந்த விலை விவரங்களை உள்ளுக்குள்ள போய் அந்த அண்ணா காய்ச்சி போட்டு என்ன மாதிரி சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே ஒரு அண்ணன் நிற்கிறார். விற்பனை நிலையத்தில் என்ன பொறுப்பு, இதுக்கு பொறுப்பாக நிற்கிறார் அண்ணன் நிற்கிறார். அவரோட காய்ச்சி பார்ப்போம். வணக்கம் அண்ணன். வணக்கம் வணக்கம். பைக் வந்து இறங்கிக்கிறாங்க. பைக் வந்து இறங்கியிருக்குதோ முதல் வந்து இப்போதான் இறங்குது. என்ன 5 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் வந்துட்டு எல்லாம். ஆமாம், அதை விட எல்லாம் ஃபெசிலிட்டிஸா பிராண்ட் நியூவா தானே வந்துறாங்க. எல்லாம் பிராண்ட் நியூ தான். இதுல இது டிஸ்கவரி 125 இதுல ஃபெசிலிட்டிஸ்கள் ஏதாவது வித்தியாசம் இருக்கும் பழைய பைக்குக்கும் இதுக்கு? பழைய பைக்குக்கு இதுக்கும் வித்தியாசம் பெருசா இல்லை. ஆனா இந்த கலர்கள்ல கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க. இதுல கொஞ்சம் லைட் கலரா கடுங்கலரா? இந்த இதுல முந்தி வெள்ளையா இருந்தது, இப்ப சிவப்ப நீலத்தை கூட்டி வெள்ளையா கொஞ்சம் இமேஜா இருக்கும். அதை விட இங்க டிஜிட்டல் மாடல்ல இருக்கா? டிஜிட்டல் மாடல்ல அப்படியே இருக்குது. ஆனா இதுல வந்து பின் பிரேக்க பிடிக்க முன் பிரேக்கும் பிடிக்கக்கூடிய மாதிரியான அளவா சென்சார் மாடல் டிஃபரெண்டா கொஞ்சம் இப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அவங்களும். அப்ப இதுல இது என்ன மாதிரி என்ன இப்ப நீங்கள் ரெடி கேஷுக்கால புக்கிங் பண்ணி தான் எடுக்கிறதா? இது வந்து புக்கிங் இல்லை. புக்கிங் நாங்கள் உடனடியாகவே நாங்கள் காசுக்கு நாங்கள் கொடுப்போம். காசோ லீஸோ அதே இது இருந்தாலும் நாங்கள் முந்தி கொள்றாங்களோ கொடுத்து நாங்கள் கொடுத்தோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ மற்றபடி தங்களுக்கு வந்தா போன் பண்ண சொல்லி சொன்ன வேண்டிய நம்பர் திறந்தும் வச்சிருக்கேன். அவைக்கும் சொல்லி அவைக்கு நாங்கள் புக்கிங் கண்டு இல்லை, நீங்க கால் பண்ணி சொல்லி வந்தா தங்களுக்கு சொல்ல சொல்லி என்ன சொன்னா புக்கிங் கண்டு எடுக்க வலிக்கிட்டா நிறைய பேர் உங்களுக்கு ப்ரெஷரா இருக்கு. இப்ப வேற கடை இதுல நான் போட்டிருந்தேன் அப்படித்தானே கஷ்டமா இருக்கும். சரி, இப்ப இதுல ஃபெசிலிட்டிஸ் ஒருக்க பாப்போமா? சவுண்ட் எல்லாம் பழைய சவுண்ட் தான் கேக்குதா? அதை பாக்கலாமா? வேற டிஜிட்டல் மூலம் பாருங்க எப்படி ஸ்மூத்தா ஃப்ரெஷ் ஆகுதுன்னு சொல்லி. நல்ல ஒரு சத்தம் உண்டு. அப்படியே தான் இருக்கு பழைய அதே பேக் தான். சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸோட வசதிகளை ஏற்படுத்தி வேற எது பாருங்க. இங்க லைட் எல்லாம் தெரியுது பாருங்க. பின்னுக்கு சவுண்ட் இருக்கா பாவம் எப்படி இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னென்ன அப்படியே தான் வருது. அப்படியே வருது. இந்த டிஸ்கவரி 125 இது என்ன பிரைஸ் போகுது? இது வந்து 7,31,950 ரெடி கேஷ். இது புக் எல்லாம் என்ன மாதிரி? புக்கு வந்து 6,106 ரூபா கட்ட வேணும். லீசிங் கண்டா புக்குரிய காசு 10,106 ரூபா கட்டணும். அப்ப லீசிங்க்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு? டவுன் இதுக்கு 196 கட்டும். 196 கட்டினா சரி பைக் கொண்டு போகலாம். அதை விட மந்த்லி என்ன மாதிரி எத்தனை வருஷத்துக்கு? அது கஸ்டமரை பொறுத்தவ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வந்து போடலாம். அவ 2 வருஷத்துக்கும் போடலாம் 3 வருஷத்துக்கும் போடலாம். என்னன்னு கேட்டா அங்கால கூட வட்டி கூட போறது நல்லது. இப்ப இது வந்து 2 வருஷம் போட்டா ஒரு 24,500 கிட்ட வரும் மாதம். 2 வருஷத்துக்கு போட்டா 24,500 மாசம். 3 வருஷத்துக்கு போட்டால் ஒரு 19 அப்படி வேற 3 வருஷத்துக்கு போட்டா. இதுக்கு வந்து லீஸுக்கு மட்டும் 40,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. மற்றது என்ன சொன்னா இந்த பைக் வந்தோன்னா ஆபீசர்ஸுக்கு யூஸ் ஆனாதானே. நான் பார்த்துருக்கேன் கூட இதான் வச்சிருக்கேன். வந்து கச்சேரி வழி எல்லாம் பண்றாங்க. இது வந்து இப்ப இந்த எவ்வளவு ஃபியூவல் வேலை செய்யுது? ஃபியூவல் வந்து இது மற்ற சிடி கண்டக்டர் மாதிரி இல்லை. ஒரு 55,000 அப்படித்தான் வேலை செய்யுது. ரெண்டாலும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸும் மற்றது ஒரு கிளாமர் ஒன்று இருக்குதான். இதுல பார்வையா இப்ப கப்பிள்ஸ் அப்படியே இது வந்து ஆர்பிஐ கூட வந்து ஓகே பைக் வந்து நல்ல ஃபியூல் எல்லாம் கொடுக்கும். ஆனா நல்ல சின்ன பைக்கும் கொஞ்சம் அதாவது மாடல் லைஃப்க்கு கொஞ்சம் கஷ்டம். அதான் நல்லா இருக்கு. ஓகே, இனி நாங்க அடுத்த பைக்கை பார்ப்போம்.
இதுல வேற ஏதாவது டிஸ்க் பிரேக்குகளை இதுல வந்து முன்னுக்கு மட்டும் தான் டிஸ்க் பிரேக், பின்னுக்கு வந்து கப் பிரேக். கப் பிரேக். ரைட். அடுத்தது இந்த பைக் என்ன மாதிரி? இது வந்து பல்சர் N160. அதாவது பல்சர்ல 160. இதுல 2 வருது. 160 இன்றைக்கு வந்து 1 தான் இறங்கி இருக்கு. இதுல 2ல ஒன்று வந்து 160 N160 160 ஒன்று வருது. அதே இதுல பிரீமியம் ஒன்றும் வருது. பிரீமியம் அதே இதுலயே பிரீமியம் ஒன்று வருது. ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? இப்ப இதுண்ட ஃபெசிலிட்டிஸ் ஒருக்கா பார்ப்போம், பார்த்துட்டு அதிண்ட டிஃபரெண்டா பார்ப்போம். இதுல இப்ப ஒன்னு எதுல இருக்குது பாருங்க. என்ன சொன்னா இது புது மாடல், டிஜிட்டல் மாடல். அதனால அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போதான் செக் பண்ணி பார்க்குறான்டேக்கு பாருங்க. வந்து இறங்கினத உடனே இந்த இடத்துல போய்கொண்டு வந்தேன்னா அந்த பண்ணி இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதை கூப்பிடக்கூடிய இல்லை. இதால் போனால் உங்களுக்கு கூடுதலாக நான் மோட்டோபிக் வீடியோலாம் போடுறேன் நான். அதனால தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்க அப்படி இருக்கு இடத்துல அந்த சரியா அந்த டைமுக்கு இதாகணுமே என்ன பாருங்க சவுண்டை. இதுன்ற சவுண்டை பாருங்க, சைலஞ்சர் சவுண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லி. சைலஞ்சர் எங்க இருக்குன்ட்டு பாருங்க. முதலாவது நல்ல அடியில அட்டையா இருக்கு பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லி. ஒரு ஸ்மூத் ஒன்று காணப்படுது. ஒரு வித்தியாசமா அழகா இருக்கு இந்த பைக் பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லி. இதுல அந்த முன்னுக்கு வந்து அந்த ஹெட்செட் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. முன்னுக்கு இருக்கிறது அப்படி ஒரு வித்தியாசமா அந்த அடக்கமாக இருக்குது. அதுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பார்வையா தான் இருக்குது. லைட் சிஸ்டத்தை பாருங்க எப்படி இருக்காட்டு. ஹெட் லைட் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. பாருங்க போட்டு காட்டுறாரு என்ன. பஜாஜின் பைக்குகள் கூடுதலாக சேல் போயிருந்தது. கடந்த காலங்களில் இந்த விற்பனைகள் எல்லாம் அதிகமாக இடம்பெற்றிருந்தது. அது மாதிரி தான் இப்பயும் பிராண்ட் நியூவா வந்து இறங்கி இருக்குது பாருங்க. இது வந்துன்னா இப்ப என்ன பிரைஸ் போகுது? இது வந்து 9,34,950. முதல் பழைய அந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல சரியான விலை போனது என்ன? 14 லட்சம் போனது. இப்ப எவ்வளவு போகுது? 9,34,950 பிராண்ட் நியூ. அதை விட இதுக்கும் புக்கு பழமையான இதுதானே. அது இந்த பழமையான ஆரம்பி அந்த அதாவது தீவு காதுகள்ல ஒரு வித்தியாசம் இல்லை. காசுக்குரிய காதும் மற்றது இது வந்து டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி லீசிங் கேட்டா இதுக்கு வந்து 262 கட்டுவோம். 262 கட்டி லீஸ் போடலாம். அது என்னன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. புரியான பெரிய பைக் எடுக்கிறவங்க கம்ஃபர்டபுளுக்காக எடுப்பாங்க. கூட்டலாம் ரெடி கேஷுக்கு தான் எடுப்பாங்கன்னு. பெரிய அளவில் டவுன் பேமெண்ட்டோ இல்லை லீசிங்கோ விரும்ப மாட்டாங்க. அதனால இதை பற்றி பெருசாக நாங்கள் கதைக்க தேவையில்லை. இதுன்ற ஃபெசிலிட்டிஸை பற்றி தான் கொஞ்சம் பார்ப்போம். இதுல என்ன இது இன்னைக்கு இது இப்படி இருக்குது. மற்றது இதுல வேற எதுவும் வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கா? இதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ரெண்டுக்கும் ஏபிஎஸ் தான் பிரேக். ஏபிஎஸ் தான் பிரேக். எப்படி இருக்கு பாருங்க. அடிச்ச உடனே நிற்கும். அப்படியே அடிச்ச உடனே பாப்போம் முன்னுக்கு பாப்போம். இதுல வந்து இப்போ ஒரு புதுசா வந்து ப்ளூடூத் மூலமா போனை கனெக்ட் பண்ணி இதுல வர கோல்கள் மற்ற மிஸ் கோல்கள் மற்ற நம்பர் சேவ் பண்ணி இல்லாட்டிக்கு சேவ் பண்ணாத போன் நம்பர்கள் வரும். இதுல காட்டு. ப்ளூடூத்தை காதுக்க வச்சு கொண்டு இருந்தா அப்படியே போனை காதுக்க வையாமலே அந்த ப்ளூடூத் மூலமா இந்த பட்டனை அமர்த்தி ஆன்சர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது இந்த பைக்ல தான் இது முதலியா வந்து ரைட். பாருங்க இந்த பைக்ல எந்த இதுலயும் இல்லாத வசதி ஒன்று கொடுத்துருக்காங்க. வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வந்துங்கிற போனை அப்படி கேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் இதுல இருக்குது. சிறப்பாக அந்த விஷயத்த வந்து உண்மையா எல்லாருக்கும் இது ஒரு தேவையான விஷயம். என்னோட ஒரு அவசரமா போய்கொண்டிருக்கல டப்பன்ட்டு இந்த இடத்துல அதை கனெக்ட் பண்ணி அந்த செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வசதி ஒன்று கொடுத்துருக்கான். புதுசாக தான் இந்த வசதி. மற்றது இப்ப இதுல வந்து இருக்கிற பெட்ரோல் எத்தனை கிலோமீட்டர் போகும்ன்றதையும் இதுல காட்டிக்கொண்டு இருக்கிற பெட்ரோல் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகும். அவசரத்துக்கு போய் கொண்டிருக்கல நாங்கள் அந்த இதை பார்த்து கணக்கா இந்த பெட்ரோல் காணுமா காணாதான். இப்ப நாங்கள் பெட்ரோல் குறைய நாங்க யோசிக்கிறாங்களா அந்த மாத்தி காட்ட ரெட் கலர் காட்ட யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இவ்வளவு தூரம் தான் போகும். அக்யூரேட்டா காட்டுமே. அக்யூரேட்டா எவ்வளவு டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்களே என்ன. இதுல வந்து ஏபிஎஸ் பிரேக் லைட் எரியுது. இது கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு பிறகுதான் இந்த லைட் ஓடும். கொஞ்சம் தூரம் ஓடினா தான் 100 ஏபிஎஸ் பிரேக் காட்டியிருக்கு. மற்ற பிரேக் பிடிக்க என்ன மாதிரி இப்ப
பிரேக் பிடிக்க அந்த ஏபிஎஸ் பிரேக் வந்து டக்கண்டு பிரேக் பிடிச்சா அதை ஆளை விழுத்தி போடும். அதுக்கு தான் அந்த ஏபிஎஸ் பிரேக்கை போட்டுருக்கு, அதை விட்டு விட்டு பிடிச்சி போட்டுரும். அந்த மாதிரி இது சிஸ்டம் எங்கட படியில் பாவிப்பாங்க கொடுத்துல இதில் பாவிக்கிறவங்க தானே டிஜிட்டலைஸ் தானே. இப்போ ஒரு நல்ல ஒரு பேக் வண்டி இதில் பெரும்பாலும் சார் இதுல என்ன இருக்குன்னு இது வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம், பழமையான ஃபோன் இது பண்ணுறது. அது கூடுதலாக இப்போ பைக்குகளுக்கு எல்லாத்துக்கும் வருது தான். நல்ல பேசுறது. இது கலர் வந்து என்ன மாதிரி? இது கலர் வந்து இதுல கருப்பு, வெள்ளை, சிவப்பு, நீலம் வந்து வருது. முதல்ல இண்டக்கிறங்க இருக்கிற கருப்பு மட்டும் தான், கருப்பு மட்டும் இருக்கு. பாருங்க முன்னுக்கு லைட்டா பாருங்க அப்படி இருக்கு சார். அதான் பார்க்க அப்படி ஒரு வடிவா இருக்குது. முன்னுக்கு அந்த பழைய கரிஸ்மா மாடல் மாதிரி இருக்குது. அந்த பின்னுக்கு பாருங்க அந்த கபிள்ஸா போகும்பொழுது அந்த பின்னுக்கு அளவான ஒரு இது தானே. இது என்ன மாதிரி என்ன நீங்க இன்னும் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? இன்னும் வந்து கொண்டு இருக்குதா? இன்னும் வந்து கொண்டு இருக்கு. இப்போ பைக் என்ன வந்து கொண்டு அடுத்தது 160 N160 பிரீமியம் வந்து கொண்டு இருக்கு. மற்ற நீங்க வேற வேற தான் ஆர்டர் பண்றீங்களா? இல்ல இந்த மாதிரி இல்ல நாங்க வேற வேற எங்களுக்கு முடிஞ்சது. ஆனா பைக் இப்ப நாங்க புக் பண்ணிருக்கு வந்து கொண்டு இருக்கு. பட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா நேரத்துக்கு புக் பண்ணா எத்தனை மாசத்துக்கு முதல் புக் பண்ணா தான் பைக் பெறுதோ என்ன கேட்டா அது சில ஆனா இந்த பைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெறுது கூட அப்படியா? இங்க பஜாஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்துறாங்க. முதலாவது இதா வந்துறாங்க. நீங்க சொன்ன அந்த போன் மாடல்கள் எல்லாம் இல்ல, வேற பைக்குகள் ஒன்றுக்கும் இல்லையா? இதுல நம்பர் இருக்கு பாருங்க. ஜோசப் மோட்டோர்ஸ் சேல் டீலர்ஸ், மெயின் ஸ்ட்ரீட், ஜப்னா. போன் நம்பரும் இதுல இருக்குது. 77 36 18 100. என்ன ஓகே தான். இந்த இதுக்கு அடிச்சா சரி தான். நீங்கள் கால் பண்ணி என்ன சந்தேகம் பண்ணாலும் கேட்டுக்கொள்ளலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பைக் வந்து இறங்கின உடனேயே கஸ்டமர் வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும். இல்லை 2 கஸ்டமர் வந்து பைக் அடிக்கணும். இதில் அதாவது அந்த ஃபோன் சிஸ்டம் அந்த ஃபோன் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறேன்னு அந்த பைக் நான் வந்து ஆர்டர் பண்ணினேன். புதிய வகையான வசதிகளோட வந்த பைக்கை தான் ஆர்டர் பண்ணினேன். அதாவது காலமாக தான் இந்த இடத்துல வந்து இந்த பைக் வந்து புதிய பைக்குகள் வர மட்டும் சொல்லியிருந்தவர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பைக்கும் வந்துட்டுது. அந்த அவர்கிட்ட கேட்டுப்பாங்க என்ன ப்ரைஸ்கள் போகுதுன்னு சொல்லி. இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசங்களோட வித்தியாசங்களோட வந்திருக்குது. அந்த இறக்கப்படுது. அண்ணா இந்த காலமே நீங்க சொன்ன அந்த பிரீமியம் குவாலிட்டின்னு சொன்னீங்களா? அது என்ன பிரீமியம் குவாலிட்டி தான் இப்போ வந்திருக்கு. இது என்ன மாடல்? இது என்ன மாதிரி? போன் சிஸ்டங்கள் எல்லாம் இருக்கு. இல்ல போன் சிஸ்டம் இதுல வந்து வேற வேற மோட்டர்கள் எல்லாம் கூட இருக்குது. பட் இதுல வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம். கலர்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு பிரைஸ் போகுது? இது வந்து 9,95,950. ஆனா கம்ஃபர்டபிள் ஃபுல் என்ன? கம்ஃபர்டபிள் ஃபுல் ஏபிஎஸ் பிரேக் தான். ஓகே. பட் அது என்ன மாதிரி? அது வந்து பல்சர்ல இப்ப வந்திருக்கிற நியூ மாடல் 125 ன்னு சொல்றோம். 125. இது 125 பல்சர். எவ்வளவு போகுது இது? இது வந்து 8,44,950. அதாவது 8,44,950. ஆனா வேற வேற கலர்ல வந்திருக்கேன். இப்போ வேற வேற கலர்ல இருக்கு. இல்ல பர்பிள், இல்ல yellow, ரெட்டும் இருக்குது. அது இந்த முறை நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து விலைகளை பேசி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். டவுன் பேமெண்ட்ல என்ன மாதிரி சொல்லி அப்படியும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா பைக்கும் வந்து இறங்கிட்டுது. எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாட்டில் சும்மான சூழ்நிலை ஏற்பட்டு வாகனங்கள் எல்லாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கணும். அந்த இடத்துல இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு இந்த பைக்கள் எல்லாம் வந்து இறங்கி கொண்டிருக்குது. கஸ்டமர் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயினோம் என்னென்ன பைக் எடுக்கிறது என்ன மாதிரின்னு சொல்லி டிசைட் பண்ணி செய்யறதுக்கு ஆளுமை தான் காட்டிட்டு நான் இந்த ரோட்டில் திருப்பி வரும்பொழுது உடனே வந்து பைக் இறங்கிட்டுது. இறங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. மோட்டர் பைக்காக தான் இருக்குது இந்த இடம் முழுக்க. நிறைய மோட்டர் பைக் கொண்டு வந்து எடுக்க போயினோம். எல்லாம் இறங்கி கொண்டிருக்கிற காட்டணும் பாருங்க எப்படி இறங்குன்னு சொல்லி. எல்லா மோட்டர் பைக்குமே வந்து பிராண்ட் நியூவாக தான் இறக்கினோம். ஸ்டைலில் பாருங்க அப்படி இருக்கான்னு சார். கடைக்கு முன்னால் விட்டு செக் பண்ணி உள்ளே அடிக்கணும். ஏற்கனவே இதுகளெல்லாம் செக் பண்ணி தான் நீங்கள் வந்திருந்தது. ஆஃபரில் செக் பண்ணி தான் வந்தது. திரும்பவும் செக் பண்ணி தான் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறேன். இது புறம்பா வருமா கண்ணாடி? ரைட். உடைஞ்சிருமாண்டார் பாருங்க. இப்போதான் வந்து அந்த என்ன சொன்னாங்க வாகனத்தில் விரைக்கில் வந்து கண்ணாடிகள் தட்டுப்பட்டு சொல்லி இந்த பைக்குக்கு மட்டும்தான் புறம்பா வருமானு எல்லாத்துக்கும் பாருது. கூட்டையில மட்டும் போட்டு கண்ணாடி எல்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து போட்டி கொண்டிருக்கேன். வேற இவ அங்கே ஷோரூம்லேருந்து வரைக்கும் கொழும்புல கொஞ்சம் ஒரு கஞ்சி இருக்கும். ஓகே.
சரியான சேஃப்டியாக அதுக்குரிய பெல்ட்டுகள் எல்லாம் போட்டு வந்திருக்கு பாருங்க பைக்கர் அப்படி வந்துடுறாங்க கொண்டு வாகன பிரியர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ந்தும் அடுத்த காலத்தில் சந்திப்போம். இப்படியான புதிய புதிய அறிமுகங்கள் புதிய பைக்குகள் வந்து இறங்கும் பொழுது உடனடியாக வியூவர்ஸுக்கு நான் இந்த காட்சியில் பதிவு செய்து காட்டி கொண்டிருப்பேன். இப்போ கூட வந்து கஸ்டமர் கதைச்சு கொண்டு தான் இருக்கணும். தொடர்ந்தும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுடுங்க. நான் போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சரியான தகவலோட உறுதிப்படுத்தப்பட்ட விலைகள் சரியான விடயங்களோட வந்து கொண்டிருக்கு. ஓகேண்ணா.